எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்தை முன்னிட்டு 48 நாள் முருகருக்கு விரதம் இருக்கிறது. இந்த விரதம் இருக்கிற முறை என்ன, எதுக்காக இருக்கணும்ங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். தைப்பூசம் வர்றதுனால 48 நாள் விரதம் கடைப்பிடிச்சா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் நீங்கும்ன்றது தான் ஒரு நம்பிக்கை. முக்கியமா பார்த்தீங்கன்னா, பண பிரச்சனைகள் இருக்கிறவர்கள், மன அமைதி இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி நினைச்சது நடக்குங்க. எதுக்கு இது அதுன்னு இல்லை, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்ன்றது நம்பிக்கை. முதல் நாள், அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி நீங்க உங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி 2025 தைப்பூசம். அது வரைக்கும் 25ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 48 நாள் இருக்கும். ஒரு நாள் தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும், அதனால ஒன்றும் தவறு கிடையாது. 48 நாள் விரதம் இருங்க. விரதம் ஆரம்பிக்கும் முன் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு கோயிலுக்கு போங்க. அந்த கோயில்ல முருகர் கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால நீங்க விரதம் இருக்குன்றத முருகர் கிட்ட வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு உங்க விரதத்தை ஆரம்பிங்க. காத்தால குளிச்சுட்டு நார்மலா சாமி பூஜை பண்ற மாதிரி பண்ணுங்க. முக்கியமாக இதுல முருகருக்கு சிவப்பு நிற மலர்களும் மஞ்சள் நிற மலர்களும், அதாவது சிவப்பு நிறம் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அரளிப்பூ, மஞ்சள் நிறம் பண்றது நம்ம சாமந்தி பூ, இதெல்லாம் இருக்கு. இதை வச்சு அவருக்கு அலங்காரம் பண்ணி உங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. நெய்வேத்தியமா ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்சது, எதுவுமே முடியல கொஞ்சோண்டு சர்க்கரை வைங்க. அந்த மாதிரி ஒரு பழமோ என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமா வச்சு அந்த சமயத்துல, அதாவது முருகரை வேண்டுற அந்த விரத நாட்கள்ல நீங்க பண்ண வேண்டியது என்ன, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எது படிக்க சுலபமா இருக்குமோ அதை படிங்க. கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், சண்முக கவசம் படிக்கலாம், திருப்புகழ் பாராயணம், இந்த மூணுத்துல என்ன வேணாலும் படிங்க. உங்களுக்கு எது எளிமையா இருக்கோ அதை பண்ணலாம். அதனால எந்த தவறுமே கிடையாது. இந்த முறையில் நீங்கள் 48 நாளுமே உங்கள் விரதத்தை கடைபிடிச்சி 48 நாள் கடுமையாக சைவ உணவை மட்டுமே உண்டு இருங்க. அசைவ உணவும் எடுத்துக்காதீங்க. வீட்டில் இருக்கவங்களே முடிஞ்ச அளவுக்கு சுத்தபத்தமாக வீட்டை நீட்டாக வச்சுட்டு சாமியை கும்பிட்டு இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். இந்த 48 நாள் விரதம் கடவுளுக்குமே இருக்கும், பிளஸ் நம்ம உடம்புமே ரொம்ப நல்லதுங்க. ஒரு 48 நாள் சைவ உணவு சாப்பிட்டு அசைவம் உட்கொள்ளாமல் சைவ உணவுமே எடுத்துட்டு நம்ம மற்ற சிறு மெயின் அந்த சிற்றுண்டிகளை இந்த கண்டதை சாப்பிடாம இருந்தாலே நம்ம உடம்புக்குமே நல்லது. 48 நாள் விரதம் எல்லாம் கடைப்பிடிச்சிட்டிங்க. இந்த விரதத்தை முடிக்கும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 48ஆவது நாள், அதாவது தைப்பூசமோ 25ஆம் தேதி ஆரம்பிக்க 11ஆம் தேதி முடிங்க. முடிக்காதவங்க தைப்பூசத்தை பார்த்துட்டு மற்ற நாள் முடிங்க, அதனால ஒன்றும் தவறு கிடையாது. அன்னைக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க. திரும்பி அதே கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு உங்க விரதத்தை இருந்ததை அவர்கிட்ட, முருகர்கிட்ட நீங்க ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி பேசலாங்க. முருகர்கிட்ட பேசுங்க. நீங்க பேசினாலே நிறைய விஷயங்கள் அவருக்கு கேட்கும். எல்லாமே ஒரு நம்பிக்கை தான், கண்டிப்பா கேட்கும். அவர்கிட்ட உங்க மனம் விட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த 48 நாள் விரதத்தை முருகர்கிட்ட வேண்டிட்டு வெளியில முடிஞ்சா ஒரு சதவீதங்க, கண்டிப்பா இது கம்பல்சரி கிடையாது. கோயிலில் உங்கள் வேண்டுதலெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு உங்க விரதத்தை முடித்து கொள்ளலாம். அன்று மாலை நீங்க விரதத்தை முடித்து கொள்ளலாம். இந்த விரதம் இருக்கிறதுனால இருக்கிற பல பிரச்சனைகள் பல பேருக்கு தீர்ந்திருக்கு. அதை என்கிட்ட சொன்னதால தான் இந்த பதிவை போட்ட. நம்பிக்கை தான் வாழ்க்கை, கடவுள் என்பதே ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில 48 நாள் முடிந்தவர்கள் கண்டிப்பா விரதம் இருங்க. ஒருவேளை உண்ணாமல் இருங்க, சாப்பிடாம இருங்க. முடியாதவங்க கண்டிப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலையில பல விஷயங்கள் இருக்கு, உடம்புக்கு உணவு எடுத்துக்கொள்ளனா பல விஷயங்கள் நடக்குது. அதனால முடியாதவங்க 3 வேளையுமே சாப்பிடுங்க, கம்மியா சாப்பிடுங்க. சைவ உணவத்தை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடித்து வெற்றிவேல் முருகன் கிட்ட நம்மளோட அருள், கண்டிப்பாக அவரோட அருள் நம்மளுக்கு கிட்டும்ன்றத எல்லாருமே சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.